ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச பேன்கேக் தாங்க பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இது ஒரு எக்லெஸ் பேன்கேக் தான். யூஸ்வலாக பேன்கேக்கில் எக் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இது நம்ம எக் ஆட் பண்ணாமல் பண்ணுறோம். சரி வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மைதா இல்லாட்டி வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கோகோ பவுடர், சுகர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம மில்கில் கொஞ்சம் பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பால் நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலை இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். விஸ்க் யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டி இல்லாமல் நமக்கு இந்த பேட்டர் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். இது பேன் கேக்குன்றதுனால கண்டிப்பாக ஒரு பேனில் தாங்க இது பண்ணணும். ஜோக்குங்க. சரி, இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனில் இந்த பேட்டரை நம்ம ஊற்றி அதில் நல்லா அந்த பபிள்ஸ் வரும், நல்லா அந்த ஹோல்ஸாக வருங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேன் கேக் ரெடி ஆகிடுங்க. ஸோ 1 by 1 நம்ம இதை ஊற்றி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். ஒரு பேன் கேக் வச்சு அது மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றி, அகெயின் அதுக்கு மேலே இன்னொரு பேன் கேக் வச்சு மேலே திரும்ப சாக்லேட் சிரப் ஊற்றி இப்படி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாங்க. வச்சதுக்கப்புறம் இதை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபைனலாக மேலே இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சாக்லேட் சிரப்பு மேலே ஊற்றி நல்லா டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நமக்கு இந்த சாக்லேட் பேன் கேக் கிடைச்சிடும். அதை அழகாக கட் பண்ணி ஒரு கேக் மாதிரியே நம்ம அதை சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.